விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி. மதுரையில பிரம்மாண்டமான நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில மாநாடு நடத்துறோம். அந்த மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அமைஞ்சது. அது கூட சில பேருக்கு புரியாம ஏதோ வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமாக ஏறி போச்சாட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இருபெரும் தலைவர்களும் தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய் விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க. இருக்கிற இடம் தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. அதிமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகின்ற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. அதிமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கட்சி. தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி. ஆக எத்தனையோ பேரை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் வென்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்றால் தமிழ்நாடு என்ற பெருமை பெற்றுகிறோம். 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி பார்த்து மிரட்டி பாக்குறீங்க. இந்த வேலையெல்லாம் இங்க எடுபடாது. இங்க அதிமுக எடுபடாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 2 கோடி 6 லட்சம் இருக்கின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி. உங்களை போல தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல. இது தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. அதை சீண்டி பார்த்தா அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. விடியா திமுக அரசு ஸ்டாலின் போற பக்கம் எல்லாம் பேசுறார். ஏதோ 3 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாகும். என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்? ஏதாவது நிறைவேற்றிருக்காரா? அரியலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா? ஒன்னும் இல்ல. 3 ஆண்டு காலத்தை கழித்துதான் மிச்சம். நாட்டை குட்டிச்சவராக்கிதான் மிச்சம். திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. எப்ப பார்த்தாலும் சொல்றார், நாங்க மகளிர் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக. சும்மாலாம் கொடுக்கல. 27 மாதம் அதிமுக போராடிய காரணத்தினால்தான் வழி இல்லாம கொடுத்திருக்கிறேன். நான் சட்டமன்றத்தில் பல முறை எச்சரிக்கை கொடுத்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. ஊரூரா போய் மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று விட்டீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால 27 மாதம் கழிச்சு இந்த மகளிருக்கு
மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. ஆக அண்ணா திமுக இல்லை என்றால் இந்த 1000 ரூபாய் மக்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுவும் அண்ணா திமுக தான் அந்த சாதனை படிச்சிருக்குது. இதே பக்கத்துல கர்நாடகத்தில் தேர்தல் நடந்தது 4 மாசத்துக்கு முந்தி. ஆட்சிக்கு வந்த உடனே அதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க 27 மாசம் கழிச்சு கொடுக்கறீங்க. 27 மாசமா கணக்கெடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. எப்படியாவது கொடுக்க கூடாது என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இப்படி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலும் வெளியிலும் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் மாதந்தோறும் மகளிருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்குது. அது முழுசா கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே 2,15,00,000 குடும்பத்துக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, சொன்ன மாதிரி கொடுக்க வேணும்ல, ஏமாத்திட்டாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. அதை மக்கள் நம்பி வாக்களித்து வெற்றி பெற்று வந்த பிறகு ஆட்சி அமைத்த பிறகு ஸ்டாலின் அப்படியே தகுதியானவருக்கு தான் குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படும் என்று அப்படியே பிளேட்டை மாத்திட்டார். இன்றைக்கு 1,15,00,000 பேருக்கு தருவதா சொல்றாரு. இல்ல, பார்த்தா 70 லட்சம் பேருக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுலயும் பொய். 70 லட்சம் குடும்ப தலைவிக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. சொல்றது 1,15,00,000. அதுக்கு பிறகு நீங்க 3 மாசத்துக்கு முதல்ல கணக்கெடுப்பாராம். அந்த 3 மாசத்துல உங்களுடைய மகனோ எழுத மகளோ இந்த குடும்பத்திற்கு யாராவது ஒருத்தர் ஒரு இருசக்கர வாகனம் புதுசா வாங்கினா அந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிற 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.